நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சில பிரச்சனைகள் மட்டும் நம்மை முழுக்க சிதறடிக்கும். பணமில்லாமை, தீராத நோய், கண் திருஷ்டி, இந்த மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிய தீர்வு இருக்குன்னு தெரிஞ்சா அதுதான் வேப்பெண்ணெய் தீப வழிபாடு. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. நம்ம பாரம்பரியத்தில் தீபம் ஏற்றுவது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது கெட்ட ஆற்றல்களை நீக்கி நல்ல ஆற்றலை வீட்டிற்குள் வரவழைக்கும். ஆனா ஒரு முக்கிய விதி இருக்கு. இந்த தீபத்தை காமாட்சி அம்மன் விளக்கிலோ குத்து விளக்கிலோ ஏற்றக்கூடாது. ஒரு தனி அகல் விளக்கில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். அந்த அகல் விளக்கு வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இருக்கக்கூடாது. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. பணக்குறைவு வந்துட்டா வீட்டுல சண்டை, மன அழுத்தம், கடன் எல்லாமே தொடங்கும். இதற்கு தீர்வு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நாள் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சுக்கிரஹோரா. இந்த நேரத்தில் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றினா கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். தொடர்ந்து 48 வாரங்கள் செய்யணும். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. சில நோய்கள் எவ்வளவு டாக்டர் பார்த்தாலும் போகாது. அதுக்கு காரணம் சனி பகவான் என்று நம்பப்படுகிறது. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 வரை சனி ஹோரா. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நோயின் தாக்கம் மெதுவாக குறையும். தொடர்ந்து 48 வாரங்கள் செய்ய வேண்டும். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. வாழ்க்கை திடீர்னு மாறுது. எதுவும் சரியா நடக்கலன்னா அது கண் திருஷ்டி அல்லது எதிர்மறை சக்தி காரணமா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 வரை சூரிய ஹோரா. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினா எல்லா கெட்ட ஆற்றலும் சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும். 48 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. இந்த 3 நாட்களிலும் ஒரே அகல் விளக்கை பயன்படுத்தலாம். மற்ற நாட்களில் ஏற்ற தேவையில்லை. ஆனா 48 வாரங்கள் தொடர்ந்து செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பா நடக்கும்.